வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம் அம்பிகையின் வேத நூல் தமிழில் உள்ளது. நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம். அப்படி இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்குது. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தமிழ் கடவுள் முருகன் யார் அப்படின்னு திருமந்திரத்தில் என்ன சொல்கிறார்? அவர் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டார். பூலோகம் என்னைக்கு தோன்றியதோ அன்னைக்கு தோன்றியது திருமந்திரம். இன்று சொல் நூலாய் எடுத்துரைத்தேனே அப்படிங்கிறார். போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் கடவுளாகிய முருகன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாடல் எடுத்துக்கிட்டு அதுக்குரிய விளக்கங்களை பார்ப்போம். எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய் தந்தை தன் முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி கலந்தங்கு இருந்திலான் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்வீரே அப்படிங்கிறார். 1026வது பாடல், 3ஆம் தந்திரத்தில் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி 3 வட்டமாக, 3 ஒளிவட்டமாக நம்ம கண்ணுக்குள்ளே தெரியக்கூடியது தான் கந்தன், சிவன், சண்முகம். இது அதான் கந்தர் சஷ்டி கவசம் அப்படிங்கிறது. இது தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தந்தைக்கு முன்னே மகன் எப்படி பிறப்பான்? பூலோகத்தில் நம்ம சூரிய ஒளி தான் முதல்ல வரும், சூரியன் பின்னாடி தான் வரும். சூரிய ஒளியை தான் முதல்ல பார்க்கலாம், சூரியன் பின்னாடி வரும். அது மாதிரி தான் இது. ஸோ கதிரோன் இந்த வெளிச்சம் இது நம்ம உடலுக்குள்ளேயும் வரும் அப்படின்றார். ஸோ இது நம்ம கண்ணுக்கு 3 வட்டமாக அந்த வெளிச்சம், கம்ப்யூட்டர் டிராயிங் போட்டோம் அப்படின்னா 3 வெளிச்சம், அதாவது கூர்மன் வாயு கலந்தால் வெள்ளி கம்பி போல் இருக்கும். 3 வட்டம். இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் கண்ணுக்கு படம் போட்டோம் அப்படின்னா இந்த 3 வட்டம் வெள்ளி கம்பி போல் இருக்கும். இதுதான் 2-3 வட்டமாய் கண்ணின் ஒளி. இது நமக்கு கவசம். இதை வச்சுட்டு தான் உள்ளே போக முடியும். சுழுமுனை நாடிக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவம். அதுக்கு முன்னாடி பாட்டு பாருங்கள், 1025வது பாட்டில் முக்கனன்றானே முச்சுடர் ஆயன் அக்கனன்றானே அகிலமும் உண்டவன். எல்லாமே ஒளி தான், பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேம்ஸ். தீ சுவாலை, அதில் அதான் பேரறியாத பெரும் சுடர், அதன் வேறறியாது விளம்புகின்றனே அவர் சொல்கிறது அதுதான். ஸோ திக்கனனாகி திசையெட்டும் கண்டவன் எக்கனன்றானுக்கும் எந்தை பிரானே. எல்லாருக்கும் எந்தை பிரான் தான். ஸோ அதுக்கு பாட்டு தான் எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய் தந்தை தன் முன்னே சண்முகம் தோன்றலால் அப்படிங்கிறார். ஸோ இந்த கந்தன் சுவாமி கலந்து அங்கு இருத்தலால் மைந்தன் இவன்றும் மாட்டிக்கொள்வீரே அப்படிங்கிறார். அதாவது மாட்டிய குண்டத்தின் உள்ளொழு வேதத்துள் ஆட்டிய காலொன்றும் 2 அலர்ந்திடும் வாட்டிய கையிரண்டு 1 பதைத்தல நாட்டும் சுரறிவர் நல்லொளி தானே. சுழுமுனை நாடி கண்ணுக்குள்ளே போய் துரியம் ஓப்பன் ஆகி அதில் 7 துரியம் இருக்குது, 20 குண்டலி இருக்குது. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. திருமந்திரத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. பட்டு ப்ராக்டிக்கலாக இது எல்லாருமே படிக்க 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 புரியும். ப்ராக்டிக்கலாக அவனாக சொன்னாலும் வேண்டி நம்மளுக்கு முடியாது, யாராலும் சொல்ல முடியாது, அதான் தொட்டு காட்ட முடியாது. ஸோ அடுத்து இதே கருத்தை 2004வது பாடலில் 2758வது பாடலில் சொல்கிறார் அவர். பாருங்கள், 6 முகத்தில் அதிபதி நான் என்றும் கூறு சமய குருபரன் நான் என்றும் தேரினர் தெற்கு திரு அம்பலத்து உள்ளே
வேரின்றி அண்ணல் விளங்கி நின்றானே அப்படிங்கிறார். 2758வது பாடல். அதுதான் அம்பலம் ஆடரங்காக அதன் மீதே எம்பரன் ஆடும் இருந்தாளின் ஈரொளி உம்பரமாம் 5 நாதத்து ரேகையுள் தம்பரமாய் நின்று தான் வந்து அருளுமே. ஏற்கனவே பார்த்துட்டோம். அருள் அறமும் தவமும் தான் அருள். ஸோ அறம் செய்யாமல் தவம் செய்யாமல் அருள் இல்லை. ஸோ அவன் அருள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அறத்தோடு வாழணும், தவத்தோடு வாழணும். தவம் என்பது பக்தி ஆரம்பத்தில், அறம் என்பது நற்செயல்கள். இதை விட்டு இறைவனை அடைய முடியவே முடியாது. இது ரெண்டும் இல்லாமல் முடியவே முடியாது. 3வது பாடலில் 2004வது தெய்வ சுடர் அங்கி. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த சுடர் தெய்வ சுடர் அங்கி, முச்சுடர். அதான் வையம் புனல் அனல் மாருதம் வானகம் சைவ பெரும்பதி தாங்கிய பல்லுயிர் ஐவர்க்கு இடை மிடை ஆரங்கமாமே. நம்ம உடம்பு ஆரங்கமாக இருக்கிறது. இதுதான் சொல்கிறார். ஆறுமுகம், கந்தன் சுவாமி, சண்முகன், இதெல்லாம் சிவனுடைய அந்த பெரிய பேராற்றல். நம்பன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுதான் நமக்கு கவசங்கள். ஸோ இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ் கடவுள் அப்படின்னா இது கடவுளே வந்து தமிழ் தாங்க. ஆதிமனிதன் தமிழ் அப்படின்னா கடவுளே தமிழ் கடவுள் தான். எல்லாமே தமிழ் கடவுள் தான். பட் மதம் சார்ந்ததல்ல, மனிதர்கள் சார்ந்தது. எல்லா மனிதனுக்கும் இது ஒன்று. பாஷை வேறு இருக்கலாம், பட் எல்லாம் தேடி போகிறது ஒரே எனர்ஜி. பட் இந்த மாதிரி உடம்புக்குள்ளே கண்டவங்க தான் இறைவனை காண முடியும், இல்லைன்னா காண முடியாது. அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் பக்தியுடன் வாழ்ந்து தமிழ் கடவுள்ன்ற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இது திருமந்திரத்தில் வேத நூலாக இருக்குது. அப்பயே சொல்லி வச்சுட்டார். உலகம் தோன்றும் பொழுதே, பூமி தோன்றும் போதேவும் நம்ம கந்தனும் ஆறுமுகனும் சண்முகனும் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இவங்க தான் நமக்கு கவசமாக இருப்பார்கள். தெய்வங்கள், நிறைய தெய்வங்களை படைத்தார், நிறைய தேவர்களை படைத்தார், நிறைய அசுரர்களை படைத்தார். பட் நம்ம நல்லது செய்து நல்லதே நாடினால், பக்தியோடு வாழ்ந்தால் அவனை நடி சேர்வது மிக எளிது. ஸோ எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி நண்பர்களே.